இப்போது ஆர்டிமிஸ் 2 மூலமாக 4 மனிதர்கள் நிலவை நோக்கி பயணித்து போய்கிட்டு இருக்காங்க. இது மூலமாக என்னென்னலாம் சாதிக்க போகிறாங்க, இது மூலமாக எதிர்கால விண்வெளி பயணங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதில் என்ன விதமான சோதனைகள்லாம் உட்படுத்தப்பட்டிருக்கு, குறிப்பாக இதில் அவதார்னு ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இந்த மொத்த பயணமும் எப்படி தொடங்கி எப்படி முடிய போகுது, இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை தெரிஞ்சு போவாங்க. நான் உங்கள் ஹரிஹரச்சனா. அப்போலோ மிஷன்ஸ் பற்றி உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த ஆர்டெமிஸ் 2 மாதிரியே பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே மனிதர்களை ஏற்றிக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு பூமியை விட்டு ரொம்ப விலகி விண்ணோட இன்னொரு பொருளுக்கு மனிதர்களை கொண்டு போனது அப்படின்னா அது அப்போலோ 8 பயணம் தான். அது 1968 போனதாக சொல்கிறாங்க. அதில் 3 மனிதர்களை ஏற்றிட்டு போயிருக்காங்க. நிலாவை அது 10 முறை வட்டம் அடிச்சிருக்கு. நிலாவோட மேற்பரப்புலேருந்து வெறும் 112 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே அது வட்டம் அடிச்சிருக்கு. 10 முறை வட்டம் அடிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ போகிற ஆர்டெமிஸ் அப்போ போன அந்த அப்போலோ பயணங்கள் எல்லாத்தையும் விட பயங்கரமான அதிகமான டெக்னாலஜியோட போகுது. ஆனால் இவ்வளவு டெக்னாலஜி இருந்துமே இது 4 மனிதர்களை கொண்டு போகுது. ஆனால் நிலவு இது ஒரு வட்டம் கூட முழுசாக சுத்த போகிறதில்ல. இது அப்படியே நிலவோட மறுபக்கம் போய் ஒரு சுற்றி அப்படியே 8 போட்ட மாதிரி பூமியை நோக்கி வந்து சேர்ந்துட போகுது. அதுவும் நிலாவோட சர்ஃபேஸ்லேருந்து 6000 கிலோமீட்டருக்கு மேலே தான் இது சுத்த போகுது. அப்போலோ 8 அவ்வளோ கிட்ட சுற்றி இருந்துச்சுன்னா அதோட ஒப்பிடும் போது இது ரொம்ப தூரம். ஆனால் இந்த பயணத்தில் மனித சமூகத்துக்கு தேவையான நிறைய புதிய தகவல்கள் கிடைக்க போகுது. கடைசி நிலவு நோக்கிய மனித பயணம் 1972 முடியறதா சொல்லப்படுது. அந்த அப்போலோ மிஷன்ஸ் 72 முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ 50 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த ஆர்டெமிஸ் மிஷன் போகிறதுக்கு. இந்த ஆர்டெமிஸ்க்காக ரொம்ப ஆண்டுகளாக உழைச்சி நிறைய தகவல்களை சேகரித்து நிறைய புது புது விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போ ஆர்டெமிஸ் 2 மூலமாக மனிதர்களே நேராக அங்கே போய்கிட்டு இருக்காங்க. முன்னாடி போனதாக சொல்லப்படுற அப்போலோ பயணங்கள்லாம் அந்த நிலவில் காலடியை பதிக்கிறதும் அதில் இறங்கி நடக்கிறதும் மூன் வாக் பண்ணுறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணுறதும் அங்கே கொடியை நட்டுட்டு வரதும் இந்த மாதிரி அப்போ அந்த ஸ்பேஸ் ரேஸ் நடந்துகிட்டு இருந்த டைம்ன்றதுனால இந்த மாதிரியான திட்டங்கள் தான் அப்போ அதிகமாக வகுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரி ஸ்பேஸ் ரேஸ்லாம் இது நடந்துகிட்டு இல்லைன்றதுனால இன்னும் நிறைய ஆய்வுகளை இதில் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆர்டெமிஸ் 1 ஏற்கனவே 2022 இங்கேருந்து போய் நிலவை சுற்றிட்டு வந்துருச்சு. ஆனாலும் அது இங்கேருந்து புறப்படுறதுக்கு முன்னாடியே நிறைய தடங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. முதல் லான்ச் அப்போ எந்திரத்தோட வெப்பநிலையை அளக்கிறதுல அந்த அளவீட்டில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக அது நிறுத்தப்பட்டுச்சு. அடுத்து 2வது லான்ச் பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் இந்த எரிபொருள் நிரப்பும் போது அதில் ஏற்பட்ட கசிவு காரணமாக அதுவும் தள்ளி வைக்கப்பட்டு அப்புறமா தான் அது லான்ச் பண்ணப்பட்டுச்சு. அப்படி போன ஆர்டெமிஸ் 1 நிலவோட மேற்பரப்புலேருந்து 130 கிலோமீட்டர் தூரத்திலேயே உயரத்திலேயே சுற்றிட்டு வந்துச்சு. இப்போ ஆர்டெமிஸ் 2 4 மனிதர்களை சுமந்துக்கிட்டு நிலவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த 4 பேரில் ரெய்ட் விஸ்மன்றவர் கமாண்டராகவும், விக்டர் குளோவர்ன்றவர் பைலட்டாகவும், கிறிஸ்டினா கோச் அப்படின்றவங்க மிஷன் ஸ்பெஷலிஸ்டாகவும், ஜெர்மி ஹென்சன்றவங்களும் மிஷன் ஸ்பெஷலிஸ்டாகவும் இருக்கிறாங்க. இப்படி திறமை மிக்க ஒரு க்ரூவோட நிலவை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்க. இதில் 3 பேர் அமெரிக்காவோட நாசாவை சேர்ந்தவங்க, அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஒருத்தவங்க மட்டும் அவங்களோட நட்பு நாடான கனடாவை சேர்ந்தவங்க. ஏப்ரல் 1, 2026 அன்னைக்கு பூமியிலேருந்து ஆர்டெமிஸ் 2 பயணம் தொடங்குது. இது பூமியிலேருந்து தொடங்கி அப்படியே பூமியை ஒரு சுற்றிட்டு அடுத்த முறையில் அப்படியே நிலவை நோக்கி பயணித்து போக ஆரம்பிச்சிருச்சு. இது 10 நாட்கள் கொண்ட ஒரு பயணம். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜ் அந்த ராக்கெட் கடக்கும் போதும் அதை செலுத்துறதுக்கு பயன்பட்ட ஒவ்வொரு பார்ட்ஸாக அப்படியே கழண்டுகிட்டே வரும். கடைசியாக பூமியோட லோயர் ஆர்பிட்டை கடந்து போனதுக்கு அப்புறமா ஒரேன் ஸ்பேஸ் கிராஃப்டோட க்ரூ மாடியூலும் சர்வீஸ் மாடியூலும் மட்டும் அப்படியே அங்கேருந்து நிலவை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான பவர் சப்ளையை கொடுக்கறதுக்காக அதை சுற்றி 4 பக்கத்துலையும் சோலார் பேனல்ஸ் விரிக்கப்படும். இந்த பேனல்ஸ் மூலமாக அதோட பேட்டரிகள் தொடர்ந்து சார்ஜ் பண்ணப்பட்டுரும். இந்த இடத்த ஏற்கனவே கடந்துட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பகுதிக்கு டிரான்ஸ்லூனார் இன்ஜெக்ஷன் பேர். பூமியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இந்த பகுதியை கடக்கும் போது அங்கேருந்து ஆஸ்ட்ரோனட்ஸில் ஒருத்தர் ஒரு புகைப்படம் எடுத்திருக்காரு. அந்த புகைப்படம் தான் இது. அவரோட பார்வையில் அங்கேருந்து பூமி இப்படி தான் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த புகைப்படத்தில் பார்க்குற நமக்கே இவ்வளோ வியப்பாக இருக்குல்ல. அங்கேருந்து நேரடியாக இந்த காட்சியை பார்த்து அவருக்கு எப்படி இருந்திருக்கும். இப்படி பூமியோட லோயர் ஆர்பிட்டை தாண்டி அவங்க நிலவை நோக்கி பயணிக்கும் போது ஆஸ்ட்ரோனட்ஸோட உடலில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் ஏற்படுது அப்படின்றதான் முக்கியமாக கவனிக்க போகிறாங்க. இவங்க நிலவோட மேற்பரப்பில் இறங்க போகிறதில்ல, தரையிறங்கவே போகிறதில்லைன்றதுனால ஆஸ்ட்ரோனட்ஸோட உடம்புல அந்த விண்வெளியில் டீப் ஸ்பேஸில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பயணத்தோட முக்கிய நோக்கமாகவே இருக்குது. ஆர்டெமிஸ் ரிசர்ச் ஃபார் க்ரூ ஹெல்த் அண்ட் ரீட்லினஸ் அப்படின்றத சுருக்கமாக ஏர்சேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கை கடிகாரம் மாதிரி நம்ம ரிஸ்ட் வாட்ச் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கையில் கட்டிக்கக்கூடிய ஒரு கருவி. இது அவங்களோட ஆஸ்ட்ரோனட் அங்கே போகும்போது அவங்களோட உடலில் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது, குறிப்பாக அந்த டீப் ஸ்பேஸில் அவங்களோட தூக்க சுழற்சி எப்படி மாறுபடுது, அங்கே அவங்களோட உடல்நிலை எப்படி மாறுபடுது, மனநிலை எப்படி மாறுபடுது, அவங்க பிஹேவியர் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுது, இப்படின்ற இன்னும் பல தகவல்களை சேகரிப்பாங்க. இதே போல் அவதார்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இதோட விரிவாக்கம் விர்ச்சுவல் ஆஸ்ட்ரோனட் டிஷ்யூ அனலாக் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது. இதில் ஒரு சின்ன சிப் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இது. நீங்கள் பார்க்குற மாதிரி கொஞ்சம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக வெளியில் கண்ணாடியில் தெரிகிற மாதிரியான அமைப்பாக தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்ட்ரோனட் இங்கேருந்து கிளம்பும் போதே அவங்களோட பிளட்டை டொனேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பிளட்டை கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரத்தத்தை ஆய்வகத்தில் வச்சு எலும்பு பஜ்ஜியோட திசுக்களாக மாற்றி அதை அந்த சிப்பில் வச்சு ஆஸ்ட்ரோனட்டோட சேர்ந்தே மேலே அனுப்பிடுவாங்க, விண்வெளிக்கு நிலவுக்கு அனுப்பிடுவாங்க. இப்படி ஒரு ஆஸ்ட்ரோனட்டுக்கு ஒரு சிப்னு 4 ஸ்ட்ரிப்பை 4 ஆஸ்ட்ரோனட்டோட
ஆஸ்ட்ரோனட்டோட அந்த பிளட்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த டிஷ்யூக்கள் மூலமாக உள்ள செலுத்தி அந்த சிப்பில் வச்சு அனுப்பியிருக்காங்க. இந்த சிப்பு அங்கே வெளியில் போகும்போது எதுவும் பாதிப்பு ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுக்காக அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான பாக்ஸ், அந்த பாக்ஸ் ஒரு குறிப்பிட்ட வெப்பன்லேயே எப்போதும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த வெப்பன்லை உள்ளேயே அந்த சிப் இருந்துகிட்டு இருக்கும். இந்த சிப் அப்படியே ஆஸ்ட்ரோனட்டோட சேர்ந்தே நிலவை சுற்றும் போது ஆஸ்ட்ரோனட் என்னென்ன மாதிரியான வெப்பன்லையை அங்கே அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் எப்படி மைக்ரோ கிராவிட்டி அனுபவிக்கிறாங்களோ, எப்படி ரேடியேஷன்ஸ் அனுபவிக்கிறாங்களோ, அதே மாதிரியே இந்த சிப்பில் இருக்கக்கூடிய இதுவுமே அனுபவிக்கும். இந்த சிப்புக்கு ஆர்கான் ஆன் எ சிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதை ஒரு ஆஸ்ட்ரோனட்டோட ஒரு உடல் உறுப்பு அப்படின்ற மாதிரியே எடுத்துக்கலாம். அப்போ ஆஸ்ட்ரோனட் அனுபவிக்கிறது எல்லாத்தையுமே இதுவும் அனுபவிக்கிறதுனால இதை நம்ம பூமிக்கு திரும்ப வரும்போது படிக்கிறது மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆஸ்ட்ரோனட்டோட சேர்ந்து இந்த சிப்பும் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறமா அதில் உள்ள அந்த டிஷ்யூஸை திரும்ப ஆய்வுக்கூடத்தில் வச்சு ஆய்வு பண்ணும்போது ஆஸ்ட்ரோனட்டோட உடலில் அந்த ரொம்ப குறைந்த ஈர்ப்பு விசை, அது என்ன மாதிரியான மைக்ரோ கிராவிட்டின்னு சொல்லுவோம், அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, அதிகப்படியான கதிர்வீச்சு அது என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு, இதெல்லாம் ஒரு மனிதனோட செல்லுக்குள்ளே உள்ள ஜீனில் என்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படுத்தும், ஏதாவது மியூட்டேஷன்ஸை ஏற்படுத்துதா, இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப சுலபமாக ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த சிப் உதவும். இதே போல் இம்யூன் பயோமார்க்கர்னு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது. இதில் ஆஸ்ட்ரோனட் இங்கேருந்து கிளம்பும் போது அவங்களோட எச்சிலோட ஒரு சாம்பிளை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் விண்வெளியில் அந்த நிலவை சுற்றிக்கிட்டு இருக்கும் போதும் அவங்களே ஒரு எச்சில் சாம்பிளை எடுக்கணும். அதுக்கப்புறமா திரும்ப ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எச்சில் சாம்பிளை கொடுப்பாங்க. இது மூலமாகவும் பிளட்டை இவங்க கொடுத்துருக்க ரத்தத்தை அனலைஸ் பண்ணுறது மூலமாகவும் எதுக்கு இந்த விண்வெளியில் ட்ராவல் பண்ணும்போது மனிதர்களோட இம்யூன் சிஸ்டம், அந்த நோய் எதிர்ப்பு மண்டலம் வலிமை இழக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அதே மாதிரி வைரஸ் தூங்கிய நிலையில் உறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய வைரஸ் எல்லாம் ஏன் விண்வெளியில் பயணிக்கும் போது மட்டும் முழிச்சுக்குது, அதாவது செயல்பட ஆரம்பிக்குது அப்படின்றத பற்றியும் இன்னும் டீப்பாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக இது உதவும். இப்படி நிலவு ஒரு சுற்றிட்டு அங்கேருந்து எரிபொருள்லாம் பயன்படுத்தாமல் அந்த நிலவோட ஈர்ப்பு சக்தியை பயன்படுத்தியே அப்படியே எட்டு போட்ட மாதிரி நிலவுலேருந்து பிரிஞ்சு பூமியை நோக்கி வரும். பூமியோட அட்மாஸ்பியரை அந்த வளிமண்டலத்தை அடையிறதுக்கு முன்னாடியே அந்த க்ரியூ இருக்கிற அந்த மாடியூல் இருக்கு இல்லையா, ஒரையான், அது அந்த சர்வீஸ் மாடியூல்லேருந்து தனியாக பிரிஞ்சிடும், செப்பரேட் ஆகிரும். அதுக்கப்புறம் அந்த க்ரியூ இருக்கிற மாடியூல் மட்டும் அப்படியே பூமியோட அந்த வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும். அது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே நுழையிறப்போ அது வர வேகம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னா 40,233 km/h அப்படின்ற வேகத்தில் அது வளிமண்டலத்துக்குள்ளே நுழையும். இவ்வளவு அதிகமான வேகத்தில் அது பூமியை நோக்கி வரும்போது ஆஸ்ட்ரோனட் இங்கே நம்ம பூமியில் அனுபவிக்கிற ஜி ஃபோர்ஸை விட 4 மடங்கு அதிகமான ஜி ஃபோர்ஸை அனுபவிப்பாங்க. அப்படின்னா அவங்களோட உடல் எடையை 4 மடங்கு அதிகமான மாதிரி அவங்க அனுபவிப்பாங்க. இவ்வளவு வேகமாக அந்த ஒரையான் க்ரூ மாடியூல் மனிதர்களை சுமந்துக்கிட்டு பூமியோட வளிமண்டலத்துக்குள் நுழைஞ்சு வரும்போது அங்கே ஏற்படுற உராய்வால் அதிகப்படியான வெப்பம் உருவாகும். அந்த ஒரையானோட வெளிப்பரப்பு முழுக்க 2670 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை உருவாகும். இது எந்த அளவுக்கு அதிகம் தெரியுமா? சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலையே 5500 டிகிரி செல்சியஸ் தான். அதில் பாதிக்கு மேலே அதிக வெப்பநிலை இந்த கேப்சூலை சுற்றி அந்த உராய்வால் உருவாகும். ஆனால் அந்த ஒரையான் கேப்சூலில் ஹீட் ஷெல் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால அந்த சூடு அது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதர்களை எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. அவ்வளோ வேகமாக அது வந்து அப்படியே தண்ணியில் விழுந்துச்சுன்னா பெரிய அந்த அதிர்வால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வேகம் குறைக்கப்படும். அதில் 11 பேராசூட்ஸ் இருக்குது. அந்த 11 பேராசூட்ஸும் 1 by 1 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றுன்னா விரிஞ்சு ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட வேகத்தை குறைச்சி கடைசியாக நல்ல வேகம் குறைஞ்ச நிலையில் அது கடலில் வந்து பசிபிக் கடலில் வந்து விழும். இதுதான் ஆர்டெமிஸ் 2ஓட பயண திட்டம். இது வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆர்டெமிஸ் 3ல் லோயர் ஆர்பிட்டில் டாக்கிங் பண்ணுவாங்க. 2 ஸ்பேஸ் கிராஃப்டை டாக்கிங் பண்ணி ஒன்றா இணைச்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுவும் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது ஆர்டெமிஸ் 4, ஆர்டெமிஸ் 5 இருக்குது. இந்த ஆர்டெமிஸ் 4 பயணத்தில் மனிதர்கள் நிலவில் போயிட்டு தரையிறங்குவாங்க. குறிப்பாக நிலவோட தென் துருவத்தில் தரையிறக்கப்படுவாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆர்டெமிஸ் 5ல் நிலவில் நிரந்தரமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைச்சு அங்கேயே தங்கி ஆய்வு மேற்கொள்றதுக்கு திட்டங்கள்லாம் வகுப்பாங்க. அதுக்கான பணிகளை மேற்கொள்வாங்க. இது எல்லாமே சிறப்பாக வெற்றிகரமாக முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கிடைச்ச தகவல்களை வச்சு நிலவுலேருந்து எப்படி செவ்வாய் கிரகத்துக்கு போகிறது அப்படின்றதுக்கான வேலைகளை தொடங்குவாங்க. இந்த சாதனைகளுக்கெல்லாம் நம்ம ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கோம். 2030க்குள்ளே ஆர்டெமிஸ் 5 பயணங்களையுமே முடிச்சிடணும் அப்படின்றதான் இப்போதைய திட்ட வரையறை. இப்போது இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கேருந்து நிலவுக்கு போயிட்டு நிலவுலேருந்து ரொம்ப சுலபமாக எப்படி செவ்வாய்க்கு போகலாம் அப்படின்றதுக்கான வேலைகள்லாம் நடந்துடும். அதுவுமே சீக்கிரம் செஞ்சு முடிச்சிருவாங்க. எதிர்காலத்தில் நிலவை நோக்கிய பயணம் இன்னும் சுலபமாயிடலாம். செவ்வாய்க்கு போகிற பயணம் கூட இன்னும் சுலபமாயிடலாம். அப்படி நடந்துருச்சுன்னா இன்னும் வரப்போகிற தலைமுறைகள்லாம் நம்ம இப்போ பக்கத்து நாடுகளுக்கு ஃப்ளைட் ஏறி போகிற மாதிரி ராக்கெட்டில் ஏறி நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கெல்லாம் நிரந்தரமாக தங்கி வாழ முடியாது, அது ரொம்ப கஷ்டம், இங்கே இருக்கிற மாதிரி வாழ்க்கை இயல்பாக இருக்காது அப்படின்னாலும் கூட சயின்ஸ் ரிசர்ச்காக விஞ்ஞானிகளும் இதை ஒரு அட்வென்ச்சராக பயன்படுத்தி நிறைய மக்களும் கூட இதை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர்டெமிஸ் 2 பயணம் வெற்றிகரமாக முடிஞ்சு விண்வெளி வீரர்கள் பூமிக்கு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா என்ன அப்டேட்ஸ் வருது அப்படின்றத இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த நேரத்திலேயே இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்து ஏஐலாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே நமக்கு நிலவுக்கு போகிறதுக்கு இவ்வளவு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, இவ்வளவு தோல்விகள் அடைய வேண்டியது இருக்குது, இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. இப்படி இருக்கும்போது இப்போலேருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிலவை நோக்கி மனிதர்கள் பயணிச்சாங்க, காலடி எடுத்து வச்சாங்க, நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு நாசா சொல்கிறது உண்மைதான். எத்தனை பேர் நம்புறீங்க? அது உண்மைதான் நீங்கள் நம்பினாலும் சரி, அது உண்மை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் சரி, அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் நம்புறீங்க, எத்தனை பேர் நம்பலன்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் ஹரிஹரச்சன் தான்.